வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் விரால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 300 கிராம் தக்காளி எடுத்துக்கங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, குழம்பு மிளகாத்தூள், இந்த சைஸ் புளிங்க ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கல்லுப்பு. இது பெரிய சைஸில் 2 தக்காளி, ஒரு வெங்காயங்க. இது புளியில் போட்டு கரைக்கிறதுங்க. அந்த காலத்தில் எப்படி மீன் குழம்பு பண்ணாங்கன்னு கிராமத்து ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இந்த 2 தக்காளி, வெங்காயம், தேவையான அளவு கல்லெண்ணெய்ங்க. இது செக்கில் ஆட்டி வாங்கி எடுத்துகிட்டு வந்த கல்லெண்ணெய். 1 கிலோ விரல் மீனுங்க, உயிரோட மீன், சோழவரத்து ஏரி மீன் வாங்கி கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மீன் கல் மாதிரி வாங்கினதை நான் வீடியோவில் காட்டுறேங்க. உயிரோட மீன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றுறேங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய். கடுகு போட்டலாம், கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். மீன் குழம்புனா வெந்தயம் தாங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் இதில் போட்டுருவேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருவேன். மீன் குழம்பு மண் சட்டியில் அடுப்பில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பழையங்காலத்து ஸ்டைலு எங்கள் அத்தைலாம் பண்ண மாதிரி நான் மீன் குழம்பு இன்றைக்கி பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. அதனால தான் அடுப்பில் பண்ணுறேங்க. விறகு அடுப்பில் பண்ணால் எப்போவுமே எல்லாமே டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக நல்லாயிருக்கும் குழம்புலாம் கூட. பச்சை மிளகாவை நடுவில் கீனி போட்டிருக்கேங்க, பிரிஞ்சு வராது. 3 தக்காளி, அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுருவேன். இப்போ கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாங்க. பழைய காலத்தில் எப்படி மீன் குழம்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. தேவையான உப்பு, நான் சொன்ன அந்த 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளியெலாம் நல்லா கரைச்சிக்கணுங்க. கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் நல்லா பழுத்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த தக்காளியை நல்லா கையிலேயே அப்படி மசித்து கரைச்சிக்கோங்க. தேவையான மிளகாத்தூளுங்க. எல்லாம் ஒன்றா அப்படியே இதுலேயே போட்டு கரைச்சி நம்ம உப்புலாம் போட்டு எல்லாமே இதில் போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்து அப்படியே அதில் இந்த வெங்காய தக்காளியில் ஊற்றிடலாங்க. பழைய காலத்தில் எங்கள் அத்தைலாம் பண்ணுற மீன் குழம்பு இது. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் இல்லாமல் அப்படியே வைக்க. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி எண்ணெய் நல்லா மேலே வந்துருப்பாருங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு ஊற்றிடுறேங்க. நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் கட்டியாக சுண்டி வரும்போது மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்து நல்லா அந்த ஸ்டேஜில் மீன் போட்டுடலாங்க. கொஞ்சம் சுண்டி கட்டியாக வருது பாருங்கள். இது வெறும் கூட்டு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க. கூட்டு மிளகாத்தூள் தான், தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் இல்லாமல், வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் இல்லாமல் அரைச்சி வச்சுற குழம்பு தாங்க இது. அந்த காலத்தில் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க பாரம்பரியமாக. மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு. இது பாருங்கள், கழுவி வச்சுருக்க அந்த மீனை இதில் போட்டுருவாங்க. தலைப்பகுதி, வால், உடம்பு எல்லாம் விரால் மீன் குழம்பு அதிகமாக இருக்குங்க. நல்லா தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணால் தான், இல்லைன்னா மீன் குழம்பு குழப்பான இதோடு இருக்கும். நல்லா கழுவி வாஷ் பண்ணாங்க. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க குழம்பு ரெடி ஆகிடுங்க. மீன் வெந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாங்க.
குழம்பு ரெடி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே எப்படி வருது பாருங்கள். 10 நிமிஷம் ஆகுதுங்க, 5 நிமிஷம் ஆகுதுங்க மீன் போட்டு. அடுப்பு கொஞ்சம் தீயை குறைச்சாச்சு. மீன் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உடையாமல் மீன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகாத்தூள், உப்பு, காரெல்லாம் பார்த்துக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. உங்களுக்கு தேவையான காரம் எல்லாம். குழம்பு மிளகாத்தூள் தாங்க, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டேன். வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போடல. ஏன்னா பாரம்பரியமாக அப்போல்லாம் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. புளியில் எல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா கொதித்து கட்டியாக வந்தவொடனே மீனை போட்டு இறக்கிடுவாங்க. பாருங்கள், மீன் எவ்வளோ சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. சூப்பரான விரால் மீன் குழம்பு ரெடிங்க. பாரம்பரியமாக பழைய காலத்து ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.